நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதிக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கடந்த 10 மாதங்கள் நம்ம நடத்தி வந்த தேவன் இந்த 11ஆவது மாதம் இந்த நவம்பர் மாதத்திலே கூட இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் நம்மோட பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து வருவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலில் நடந்து போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாக. 10 மாதங்களை நடத்தி வந்த தேவன் இந்த 11ஆம் மாதம் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில உங்க வாழ்க்கை இருக்கிற தடைகளை யாரு உடைக்கப்படுறது? நீங்க உடைக்க முடியாது. உங்க தடைகள் என்ன பண்ணுது? கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர். யாருக்கு? உங்களுக்கு முன்பாக இந்த 11 முன்பு இந்த மாதத்துல தேவன் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த 10 மாதம் நடத்தி வந்தாரோ இந்த 11ஆவது மாதத்திலையும் உங்களுக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமையான. கோணனானவைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர், கரடு முன்னாரமனைகளை சமப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்பாறைகளை நீரூற்றாய் மாற்றுகிற ஆண்டவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால உண்டாக்கின ஆண்டவர். சோத்திரம் என்ன பண்ணாராம்? அதை உடைப்பார். சோத்திரம். எதை உடைப்பாருங்க? தடைகளை உடைப்பார். சோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கூடாத படிக்கிற இந்த தடை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உடைப்பார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாத இருந்தது கர்த்த தடைகளை இந்த உடைப்பார். உங்க வேற நன்மையும் கிருபையை நீங்க பார்க்காம இருக்கிறீங்க. இந்த 11ஆவது மாதத்துல நன்மையும் கிருபையும் தொடர செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஆசாரியர்கள் கால் வைத்த மாத்திரத்துல என்ன பண்ணுறது? யோர்தான் பிரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இன்றைக்கு நீங்க தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே என் வாழ்க்கையில வைக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவரே எனக்கு வைத்திருக்க இந்த தடைகளை கர்த்தர் நீ உடைத்து எனக்கு முன்பாக நீ கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உங்க வாழ்க்கையில பலத்த கிரியைகளை செய்கிறார். சோத்திரம். இந்த எரிகோ மதில்களை மனிதனாலே இடிக்க முடியாது. அது பயங்கரமான ஒரு கோட்டை சுவர். 500 ரதங்களுக்கு மேலாக இந்த ரதங்கள் என்ன பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு மதில் சுவர்களை நம்பியிருந்தாங்க, அந்த கட்டடத்தை நம்பியிருந்தார்கள். சோத்திரம். நம்ம கட்டடத்தையோ அதை நம்ம இயேசுவைத்தான் நம்ம நம்பணும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையைத்தான் நம்ம நம்பணும். நம்முடைய வேலையோ நம்முடைய திறமையோ நம்முடைய எப்படி சொல்றது நம்முடைய ஞானத்தையோ நம்ம நம்பி என்ன பண்ண முடியாதுங்க. மாமிச போயும் அற்ப பிரயோஜனம். கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, ஆரன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு. சோத்திரம். என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்ம நினைத்திருக்கிறாராம். சங்கீதம் 110 சொல்லுது, அவர் நம்மை என்ன பண்றாரு? நினைத்திருக்கிற அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த தடையை பாருங்க. சோத்திரம். அந்த எரிகோ முதல்ல யாராலும் இடிக்க முடியாது. பாருங்க சொன்னாரு, நீங்க துதிய மாத்திரம் என்ன பண்ணுங்க? எக்காலங்களை 7 நாளை ஊதுங்கள் என்று சொன்னார். எக்காலங்களை 7 நாள் ஊதுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் மாதத்துல தேவனுக்கு நீங்க மகிமையை செலுத்துங்க. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நல்லா உயர்த்தி பாடல்களை சொல்லுங்க. பாடல் தெரியலையா? நீங்களே நம்ம பாட்டுல எழுதுங்க. நீங்க பாடுறத சந்தோஷமா ஆண்டவர் கேட்பார். இந்த 1ஆம் தேதி எக்காரணம் பாட்டு மட்டும் பாடாம இருந்துடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணாமட்டாலும் நீங்க படுக்கைக்கு போகாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணாம என்ன பண்ணாது? படுக்கைக்கு போயிடாதீங்க. பாட்டு போடாம உங்க படுக்கைக்கு போவீங்க. கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. எக்காலங்களை அவர்கள் ஊதும் பொழுது என்ன புரிஞ்சுங்க? எரிகோ முதல் கீழே விழுந்தது. கர்த்தர் அதை இடித்து போட்டார். அதை ஈஸியாக சுதந்திரித்து கொண்டார்கள். சோதரன், நீங்க இந்த மாதத்தை சுதந்திரித்து கொள்ள போறீங்க. எதங்க? ஆசீர்வாதத்தை. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் அவர் தடைகளை நீக்கி கர்த்தர் அவர்களை முன்னிலையில் நடந்து போவார்.
உங்களுக்கு முன்னாடி யாரு போறாருங்க? பிரச்சனை போகாதுங்க. ஏசப்ப முன்னாடி போறாருங்க. மகிமையின் தேவனாகிய கர்த்தர், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இஸ்ரவேலுக்கு முன்பாக நடந்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போனார். இந்த 11ஆம் மாதம் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போவார். உங்கள் பிள்ளைக்கு முன்பதாக கடந்து போ, உங்கள் வாகனத்துக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த எரிகோ முதல் கீழே விழுந்தது. அந்த கோலியாத்தை கர்த்தர் தலையை உடைத்தார். நீங்க நல்ல ஒரு கூழாங்கல்லாக மாறும் பொழுது ஸ்தோத்திரம். எப்படி நீ நல்ல ஒரு கூழாங்கல்லாக ஆண்டவருக்கு பயன்பட ஒரு கருவியாய் மாறும் பொழுது கர்த்தர் என்ன, உங்க வாயில கர்த்தருடைய எக்கால தொனி இந்த வாயில சொல்றாங்க. என் வாயில எப்போதும் துதி இருக்குன்னு சொல்றான். அந்த வாயில எப்போதும் ஸ்தோத்திரம் இருக்குன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணு, ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தரை பாட்டு பாடித்தான் என்ன பண்ணுவேன், விண்ணப்பத்தை வைப்பேன். ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்த என்ன பண்ணுவேன், என் விண்ணப்படுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம். கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை பாடுங்க. தடைகளை கர்த்தர் உடைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோ முதல் கீழே விழுந்தது போல உங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் கீழே விழுந்து கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில பலத்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிச்சயமாய் வைப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட இருக்கிறவர், உலகத்திருக்கிறவனை கால் உங்களோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருந்து இந்த 11ஆவது மாதத்துல பெரிய காரியங்களை, அதிசயங்களை நிச்சயமாய் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம். பரிசுத்த தேவனே, இந்த புதிய மாதத்துல இந்த 1ஆம் தேதியில எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.